மகாராஷ்டிராவில் வரலாறு காணாத கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. ஆங்காங்கே நிலச்சரிவு, சாலைகளில் வெள்ளம், தண்டவாளங்களில் ரயில்களுக்கு பதிலாக ஓடும் மழைநீர், வாழ்விடம் தேடி கையில் கிடைத்த பொருட்களுடன் பிடியேறும் மக்கள் என மகாராஷ்டிராவை திணறடித்துக் கொண்டிருக்கிறது கனமழை. மகாராஷ்டிராவில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் வரலாறு காணாத மிக கனமழை பெய்து வருகிறது. தலைநகர் மும்பை, தானே, பால்கர், ராய்காட் ஆகிய கடலோர மாவட்டங்கள் வெள்ளத்தில் மிதக்கின்றன. மும்பை நாலசோபாரா ரயில் நிலையத்தின் அனைத்து தண்டவாளங்களும் முழுமையாக தண்ணீரில் மூழ்கி ஆறு போல காட்சியளித்தன. கப்பல் போல ரயில்கள் தண்ணீரில் மிதந்து சென்றன. பால்கர் ரயில் நிலையம் முழுவதும் மழைநீர் தேங்கி நீரோடை போல காட்சியளித்தது. ரயில் போக்குவரத்தும் ஸ்தம்பித்தது. பால்கர் மாவட்டத்தில் பசாய், விரார் பகுதியில் ரயில் சேவைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. புனே மாவட்டத்தின் கண்டாலா அருகே மும்பை புனே விரைவு சாலையின் மிஸ்ஸிங் லிங்க் பிரிவில் நிலச்சரிவு ஏற்பட்டது. இதன் காரணமாக மும்பை நோக்கி செல்லும் வழித்தடம் தற்காலிகமாக மூடப்பட்டது. கனமழை காரணமாக பரந்த்வாடி அருகே மும்பை புனே விரைவு சாலையில் தண்ணீர் ஆர்ப்பரித்து சென்றது. இதேபோன்று பழைய புனே மும்பை விரைவு சாலையின் பல பகுதிகள் வெள்ள நீரால் சூழப்பட்டன. தானே மாவட்டத்தில் உள்ள பிவண்டி அருகே தீன்பட்டி மார்க்கெட் பகுதியில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. மழைநீர் தேங்கியதால் மும்பையில் உள்ள அந்தேரி சுரங்கப்பாதை மூடப்பட்டது. கனமழை காரணமாக ராய்காட்டின் தாழ்வான பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. தொடர் மழையால் நாலாசோபாரா அருகே லட்சுமி நகர், விஜயநகர் சாலையில் மழைநீர் தேங்கியது. தானே கல்வா பகுதியில் பலத்த காற்றால் பெரிய மரம் வேரோடு சாய்ந்தது. போவாய் பகுதியில் ஜோகேஸ்வரி விக்ரோலி இணைப்பு சாலையிலும் மரம் விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நவி மும்பை அருகே உள்ள சின்னர் கிராமத்தை வெள்ள நீர் சூழ்ந்ததால் அப்பகுதி மக்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்தனர். புனே அருகே உள்ள லோனாவாலாவின் கார்லா கிராமத்தில் வெள்ளத்தில் சிக்கிய குடியிருப்பு வாசிகள் டயர் டியூப் மூலம் பாதுகாப்புடன் மீட்கப்பட்டனர். இதேபோன்று கார்லா கிராமத்தில் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட நாய் பாதுகாப்புடன் மீட்கப்பட்டது. லோனாவாலாவில் உள்ள மாவலி கிராமத்தில் வெள்ளத்தில் சிக்கிய வெளிநாட்டினர் உட்பட 20க்கும் மேற்பட்டோரை பேரிடர் மீட்புக் குழுவினர் மீட்டனர். உள்ள தங்கர் கல்லியில் 2 மாடி கட்டடம் ஒன்று இடிந்து விழுந்தது. நல்வாய்ப்பாக உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. கண்டாலா, லோனாவாலா பகுதிகளில் பெய்த கனமழையால் இந்திராயணி ஆற்றில் நீர்மட்டம் கணிசமாக உயர்ந்தது. தொடர்வது ஒரு நிமிட செய்திகள். பைக் டாக்ஸிக்கு அனுமதி வழங்குவதில் மாநில அரசுக்கு என்ன தயக்கம் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளது. தமிழ்நாட்டில் பைக் டாக்ஸி சேவையை சட்டப்பூர்வமாக செயல்படுத்த அனுமதி வழங்க உத்தரவிட வேண்டும் என கூறி மதுரை ஒத்தக்கடையைச் சேர்ந்த ஆர் நவீன்குமார் என்பவர் மனு தாக்கல் செய்தார். இந்த மனு நீதிபதிகள் CV கார்த்திகேயன் மற்றும் ஆர் சக்திவேல் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது பைக் டாக்ஸி சேவைக்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ள நிலையில் ஊபர், ராபிடோ உள்ளிட்ட செயலிகளுக்கு மாநில அரசு எந்த தடையும் விதிக்கவில்லை என்றும், ஆனால் பைக் டாக்ஸி ஓட்டுநர்களுக்கு மட்டும் அபராதம் விதிக்கப்படுவதாகவும் மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது. இதற்கு பதிலளிக்க அரசு தரப்பில் கால அவகாசம் கோரப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கருத்து தெரிவித்த நீதிபதிகள் பைக் டாக்ஸி சேவைக்கு பல மாநிலங்களில் அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் தமிழ்நாடு அரசு ஏன் தயக்கம் காட்டுகிறது என்று கேள்வி எழுப்பினர். மேலும் சட்டப்படி பைக் டாக்ஸி சேவைக்கு அனுமதி வழங்க முடியுமா என்பது குறித்து விரிவான பதில் மனுவை தாக்கல் செய்யுமாறு மாநில அரசுக்கு உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்தனர்.
கோவையில் தனது வீட்டில் 900 சவரன் தங்க நகைகளை திருடியதாக ரியல் எஸ்டேட் அதிபர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் அவரது மருமகன் உட்பட 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கோவை கணபதி நகரைச் சேர்ந்த தொழிலதிபர் சண்முக பாண்டியன் தனது மகளுக்கு கடந்த 2024ஆம் ஆண்டு டாக்டர் எம் விக்னேஷுடன் திருமணம் செய்து வைத்தார். மருமகனின் வீட்டில் ஏற்பட்ட நிதி நெருக்கடி காரணமாக அவரையும் அவரது குடும்பத்தினரையும் கோவை காளப்பட்டியில் உள்ள தனது வீட்டில் தங்க வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. அந்த வீட்டை தனது பெயருக்கு மாற்றித் தருமாறு விக்னேஷ் வற்புறுத்தியதாகவும் இதனால் குடும்பத்தில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதாகவும் தெரிகிறது. கடந்த ஆண்டு டிசம்பரில் அந்த வீட்டை 15 கோடி ரூபாய்க்கு வேறு ஒருவருக்கு சண்முக பாண்டியன் விற்ற நிலையில் விக்னேஷ் குடும்பத்தினர் திடீரென வீட்டை காலி செய்தனர். இதையடுத்து லாக்கர் சாவியை திரும்ப கேட்டபோது விக்னேஷ் தர மறுத்ததாகவும் லாக்கரை உடைத்து பார்த்தபோது அதிலிருந்த 10 கோடி ரூபாய் மதிப்பிலான 1000 சவரன் தங்க நகைகள் காணாமல் போனது தெரியவந்தது. இதுகுறித்து கேட்டபோது 100 சவரன் நகைகளை மட்டும் திருப்பிக் கொடுத்ததுடன் மீதமுள்ள நகைகளை வழங்க மறுத்து கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து மருமகன் விக்னேஷ், அவரது தாய் வாசுகி மற்றும் சகோதரி ஜீவிதா ஆகிய 3 மீது கோவை மாநகர குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவள்ளூர் அருகே விபத்து ஏற்பட்ட ஆலையில் அமோனியா வாயு இன்றைக்குள் முழுமையாக அகற்றப்படும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் ஆலைக்கு சீல் வைப்பதற்கான நடவடிக்கையும் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே உள்ள கன்னிகைப்பேர் கிராமத்தில் செயல்பட்டு வந்த இறால் பதப்படுத்தி ஏற்றுமதி செய்யும் ஆலையில் கடந்த ஜூன் 21ஆம் தேதி அமோனியா கசிவு ஏற்பட்டது. அதில் 83 பேர் மூச்சு திணறலால் பாதிக்கப்பட்ட நிலையில் ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த 18 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். அதனையடுத்து தேசிய பேரிடர் மீட்புப் படை, தமிழ்நாடு பேரிடர் மீட்புக் குழு, மருத்துவத்துறை உள்ளிட்ட துறைகளைச் சேர்ந்த நிபுணர் குழுவினர் அமோனியாவை அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அமோனியாவை அகற்றுவதில் சிரமம் ஏற்பட்டதால் கந்தக அமிலம் மற்றும் தண்ணீர் கலவையை பயன்படுத்தி அமோனியாவை செயலிழக்க செய்யும் பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் இன்றைக்குள் அமோனியா வாயு முழுமையாக அகற்றப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து ஆலை நிர்வாகத்திற்கு முக்கிய ஆவணங்களை எடுத்துச் செல்ல அவகாசம் வழங்கப்பட்டு முழுமையான விசாரணைக்கு பிறகு ஆலை சீல் வைக்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. தாவேகா எம்எல்ஏவிடம் குதிரை பேரம் பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார் தாக்கல் செய்த முன்ஜாமீன் மனு எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் நீதிபதிக்கு மாற்றம் செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஊத்தங்கரை தாவேகா எம்எல்ஏ இளையராஜாவிடம் 35 கோடி ரூபாய் பேரம் பேசியதாக சென்னை காவல் ஆணையரிடம் அளிக்கப்பட்ட புகாரில் 8 பேர் கைது செய்யப்பட்டனர். இது தொடர்பாக செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமார் ஆகியோர் விசாரணைக்காக நேரில் ஆஜராகுமாறு காவல்துறை சம்மன் அனுப்பியிருந்தது. இருவருக்கும் எதிராக லுக் அவுட் நோட்டீஸும் பிறப்பிக்கப்பட்டது. எனினும் திங்கட்கிழமை நடைபெறவிருந்த விசாரணைக்கு இருவரும் ஆஜராகவில்லை. இவ்வழக்கில் முன்ஜாமீன் கோரி அசோக்குமார் தாக்கல் செய்த மனுவில் தாவேகா எம்எல்ஏவை தாம் தொடர்பு கொண்டு பேசியதாகவோ பேரம் பேசியதாகவோ முதல் தகவல் அறிக்கையில் தனக்கு எதிராக எந்த குற்றச்சாட்டுகளும் இல்லை என்றும் முன்னாள் அமைச்சரின் சகோதரர் என்ற காரணத்திற்காக அரசியல் உள்நோக்கத்துடன் பொய் வழக்கு பதியப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த மனு நீதிபதி குமரப்பன் முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தபொழுது இந்த வழக்கில் எம்எல்ஏ சம்பந்தப்பட்டிருப்பதால் எம்பி எம்எல்ஏக்கள் தொடர்புடைய வழக்குகளை விசாரிக்கும் அமர்வில் பட்டியலிட காவல்துறை தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. அதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி குமரப்பன் எம்பி எம்எல்ஏ மீதான வழக்குகளை விசாரிக்கும் நீதிபதி ஜி.கே. இடந்திரையன் முன்பு விசாரணைக்கு பட்டியலிட உத்தரவிட்டு விசாரணையை வரும் 8ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தனர். அதாவது வேற ஏதாவது அந்த மாதிரி வருவேன் ஏதாவது நம்ம ஃப்ரீயானா வேற ஏதாவது வேற ஏதாவது நம்ம செய்யலாமா தன்னிடம் பேரம் பேசியதாக ஸ்ரீவைகுண்டம் தாவேகா எம்எல்ஏ சரவணன் வெளியிட்ட ஆடியோ ஆதாரம்தான் இது. சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு திமுகவில் இணைய முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனின் ஆதரவாளர்கள் பல கோடி ரூபாய் பேரம் பேசி மிரட்டல் விடுத்ததாக ஸ்ரீவைகுண்டம் தாவேகா எம்எல்ஏ விஜய் சரவணன் குற்றம் சாட்டியுள்ளார். ஸ்ரீவைகுண்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அனிதா ராதாகிருஷ்ணன் உதவியாளர்கள் என்ற பெயரில் தன்னிடம் பேரம் பேசியதாக தெரிவித்துள்ளார். தனிப்பட்ட முறையில் என்னை பணியை செய்ய விடாமல் என்னை திரும்ப எதிர்ப்புகளின் ஒரு தவறான ஒரு இதையும் இது பண்ணுறாங்க. இது போக இல்லாமல் நிறைய நபர்கள் என்னை டேரெக்டாக நீ 30 கோடி தரேன், 50 கோடி தரேன், 100 தரேன், இல்லை அதையும் தாண்டி தரேன், நீங்கள் திமுக வந்துடுங்க, இல்லைனா உங்களை இப்படி தான் நாங்கள் பண்ணுவோம், இது தென் மாவட்ட அரசியல். அதே நேரம் யாரோ எழுதி கொடுத்த வசனத்தை ஸ்ரீவைகுண்டம் தாவேகா எம்எல்ஏ படிப்பதாக திமுக முன்னாள் எம்எல்ஏ பரந்தாமன் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த ஆடியோவை என்னைக்கு பேசினாங்கன்றத பொதுவெளியில் சொல்லுங்க. கம்ப்ளைண்ட்டில் அவர் என்ன டேட்டில் யார் பேசினாங்கன்றத சொல்லியிருக்கிறார், இல்லவே இல்லை. இன்றைக்கி மட்டும் எனக்கு 50 கோடி ரூபாய் பேரம் பேசினாங்கன்றது திசை திருப்புற வேலை. இது அவங்களுடைய ஆலோசகர்கள் ஜான் ஆரோக்கியசாமியா அவங்க எழுதி கொடுக்குற ஸ்க்ரீன் பிளேவை இந்த எம்எல்ஏஸ்லாம் இன்றைக்கி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோதான்.
ஆடியோ என்றைக்கு பதிவு செய்யப்பட்டது என தாவேகா எம்எல்ஏ கூற வேண்டும் எனவும் பரந்தாமன் தெரிவித்தார். மேகதாது விவகாரத்தில் அனைத்துக் கட்சி கூட்டத்தை தமிழ்நாடு அரசு கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். மேகதாது அணை கட்டும் திட்டத்தை கர்நாடக அரசு கைவிட வலியுறுத்தி ஒகேனக்கல் முதல் பூம்புகார் வரை காவிரி நீர்ப்பாசன பகுதிகளில் விழிப்புணர்வு பயணத்தை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் மேற்கொண்டுள்ளார். இதனிடையே தலைமைச் செயலகத்தில் நீர்வளத்துறை அமைச்சர் என் ஆனந்தை அன்புமணி ராமதாஸ் சந்தித்தார். அப்போது இருவரும் பரஸ்பரமாக பொன்னாடை போர்த்தி மகிழ்ந்தனர். இந்த சந்திப்பின் போது சௌமியா அன்புமணி உள்ளிட்ட 4 பாமக எம்எல்ஏக்களும் உடனிருந்தனர். காவிரி குண்டாறு இணைப்பு திட்டம், தருமபுரி காவிரி உபரிநீர் திட்டம், அரியலூர் சோழர் பாசன திட்டம் உள்ளிட்ட 12 திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று அமைச்சர் ஆனந்திடம் அன்புமணி மனு அளித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அன்புமணி, மேகதாது அணை விவகாரத்தில் பிரதமர் மோடியை சந்தித்து அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று கூறினார். சட்டமன்ற குழு தலைவர்களோ சட்டமன்ற உறுப்பினர்களோ அத்துணை நாடாளுமன்ற உறுப்பினர்களோ டெல்லிக்கு அழைத்து சென்று பிரதமர் அவர்களை சந்தித்து அழுத்தம் கொடுத்து வலியுறுத்தி, நீர்வளத்துறை அமைச்சரை சந்தித்து வலியுறுத்தி இதை திட்டத்தை நிறுத்தணும்னு, அதை உடனடியாக செய்யணும்னு ஆலோசனை கொடுத்திருக்கிறோம். 12 திட்டங்களை செயல்படுத்த உத்தேசமாக 2 லட்சம் கோடி ரூபாய் செலவாகும் என்றும் அன்புமணி கூறினார். குஜராத்தில் ஊருக்குள் புகுந்த சிங்கத்திடம் இப்படி வசமாக சிக்கிய நபர் அரை மணி நேரமாக சாதுரியமாக செயல்பட்டு உயிர் தப்பினார். குஜராத் மாநிலம் கிர் வனப்பகுதி அருகே உள்ள கராஜியா என்ற கிராமத்தைச் சேர்ந்தவர் கலுபாய். இவர் தனது வீட்டிற்கு வெளியே மாடுகளுக்கு தீவனம் வைத்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது அவ்வழியாக வந்த பெண் சிங்கம் அவரை கீழே தள்ளி தாக்கியது. தப்பிக்க முயற்சித்தால் சிங்கம் மேலும் ஆக்ரோஷமடையக்கூடும் என்பதை உணர்ந்த அவர் சாதுரியமாக செயல்பட்டார். அதன்படி பதற்றத்தை வெளிக்காட்டாத அவர் சிங்கத்தை தனது மாட்டை தடவி கொடுப்பது போல லேசாக தடவி கொடுத்து அமைதிப்படுத்தினார். மறுபுறம் ஊர் மக்கள் கூச்சலிட்டும் கற்கடை வீசியும் சிங்கத்தை திசை திருப்பினர். இதனால் சிங்கம் அவரை விட்டுவிட்டு வனப்பகுதிக்குள் அமைதியாக சென்றது. சுமார் 30 நிமிடங்களாக சிங்கத்திடம் போராடிய கலுபாய் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினார். இந்தோனேஷியா தலைநகர் ஜகார்த்தாவில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு அளிக்கப்பட்ட உற்சாக வரவேற்பின் காட்சிகள் தான் இவை. இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து நாடுகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி 6 நாட்கள் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ளார். அதன்படி டெல்லியில் இருந்து இந்தோனேஷியா சென்ற பிரதமர் மோடிக்கு நடுவானில் அந்நாட்டு போர் விமானங்கள் வரவேற்பளித்தன. தொடர்ந்து தலைநகர் ஜகார்த்தா சென்ற பிரதமர் மோடியை இந்தோனேஷியா பிரதமர் பிரபோவோ வரவேற்றார். கலைஞர்களின் உற்சாக வரவேற்பை பிரதமர் மோடி கண்டுகளித்தார். இந்தோனேஷியா வாழ் இந்தியர்கள் அளித்த வரவேற்பை ஏற்றுக்கொண்ட பிரதமர் மோடி பாரம்பரிய கலை நிகழ்வுகளை பார்த்து ரசித்தார். இந்திய பெருங்கடல் பகுதியில் உள்ள நாடுகளுக்கு இடையே கடல்சார் பாதுகாப்பு, ஒத்துழைப்பு மற்றும் வளர்ச்சியை மேம்படுத்துவது குறித்து இந்தோனேஷிய அதிபரிடம் பிரதமர் மோடி பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். வெனிசுலா நாட்டில் ஏற்பட்ட இரட்டை நிலநடுக்க பேரிடரை தொடர்ந்து அந்நாட்டு அதிபரின் அவசர அழைப்பின் பேரில் பேரிடர் மேலாண்மையில் உலக புகழ் பெற்ற தமிழ் மகன் V.K. பாண்டியன் அங்கு நேரில் சென்று மீட்புப் பணிகளுக்கு வழிகாட்ட தொடங்கியுள்ளார். வெனிசுலாவில் கடந்த மாதம் 24ஆம் தேதி ஏற்பட்ட 7.5 மற்றும் 7.2 ரிக்டர் அளவிலான இரட்டை நிலநடுக்கங்களால் லாக் வைரா உள்ளிட்ட பகுதிகள் உருக்குலைந்துள்ளன. தற்போதைய நிலவரப்படி உயிரிழப்புகள் 3340 அதிகரித்துள்ள சூழலில் அந்நாட்டு அதிபரின் மீட்புக் குழுவின் அதிகாரப்பூர்வ அழைப்பை ஏற்று அங்கு விரைந்துள்ளார் V. கார்த்திகேய பாண்டியன். ஒடிசா முன்னாள் முதல்வர் நவீன் பட்நாயக்கின் வலதுகரமாக செயல்பட்ட இந்த முன்னாள் IAS அதிகாரி ஒடிசா மாநிலத்தின் உலக தரம் வாய்ந்த 0 உயிரிழப்பு பேரிடர் மேலாண்மை மாதிரியின் மூளையாக செயல்பட்டவர் ஆவார். கடந்த 1999ஆம் ஆண்டில் ஒடிசாவை தாக்கிய சூப்பர் சைக்ளோன் 10,000 உயிர்களை பறித்த நிலையில் கார்த்திகேய பாண்டியன் வியூகத்தால் 2013 மற்றும் 2019ஆம் ஆண்டில் ஏற்பட்ட புயல்களின் போது
10 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் வெறும் 36 மணி நேரத்தில் பாதுகாப்பாக அப்புறப்படுத்தப்பட்டனர். இந்த அசாத்திய சாதனையை தி நியூயார்க் டைம்ஸ் மற்றும் வாஷிங்டன் போஸ்ட் போன்ற சர்வதேச ஊடகங்களும் ஐக்கிய நாடுகள் சபையும் உலகிற்கே பாடம் என்று பாராட்டியிருந்தன. ஒரு சிறந்த தடகள வீரரான கார்த்திகேய பாண்டியன் தற்பொழுது இடிபாடுகளில் சிக்கி தவிக்கும் வெனிசுலா தேசத்திற்கு வழிகாட்ட அந்நாட்டு அதிபரும் நிதியமைச்சரும் இவருடன் நேரில் ஆலோசனை நடத்தி வருவது உலக அரங்கில் தமிழர்களின் நிர்வாக திறனுக்கும் ஆற்றலுக்கும் கிடைத்த மாபெரும் மகுடமாக கருதப்படுகிறது. சீனாவின் ஹியூகோ நீர்வீழ்ச்சியில் கோடைக்கால வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அந்நாட்டின் வடக்கு பகுதியில் உள்ள ஷான்ஷி மாகாணத்தில் கனமழை பெய்தது. இதனால் மஞ்சள் ஆற்றில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள சென்மென்சியா நீர்த்தேக்கத்திலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டது. நீர் திறப்பால் பூப்போ நீர்வீழ்ச்சியில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. ஆர்ப்பரிக்கும் அருவியை காண சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். நெம்மேலியில் உள்ள கடல் நீரை குடிநீராக்கும் நிலையத்தை நேரில் ஆய்வு செய்த முதலமைச்சர் விஜய் குடிநீரை தட்டுப்பாடின்றி விநியோகிக்க அறிவுறுத்தியுள்ளார். இந்நிலையில் அங்கு முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் பெயர் கொண்ட கல்வெட்டு அகற்றப்பட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தென் சென்னைக்கு குடிநீர் வழங்கும் முக்கிய ஆதாரமாக விளங்கும் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தை முதலமைச்சர் விஜய் ஆய்வு செய்த காட்சிகள் இவை. செங்கல்பட்டு மாவட்டம் நெம்மேலியில் இயங்கி வரும் கடல் நீரை குடிநீராக்கும் நிலையங்களில் ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் எனப்படும் சவ்வூடு பரவல் மூலம் நாள் ஒன்றுக்கு 110 முதல் 150 மில்லியன் லிட்டர் கடல் நீர் குடிநீராக சுத்திகரிக்கப்பட்டு வருகிறது. 2010ஆம் ஆண்டு திமுக ஆட்சியில் அடிக்கல் நாட்டப்பட்ட இத்திட்டம் 2013ஆம் ஆண்டு அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதாவால் தொடங்கி வைக்கப்பட்டது. தொடர்ந்து கடந்த திமுக ஆட்சியில் இத்திட்டம் மீண்டும் மேம்படுத்தப்பட்டது. இந்நிலையில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையை தன்வசம் வைத்திருக்கும் முதலமைச்சர் விஜய் முக்கிய குடிநீர் ஆதாரமாக விளங்கும் நெம்மேலியில் உள்ள கடல் நீரை குடிநீராக்கும் நிலையங்களை நேரில் ஆய்வு செய்தார். கடல் நீரை உட்கொள்ளும் தொட்டியின் செயல்பாடுகள், சவ்வூடு பரவல் நிலையத்தின் செயல்பாடுகள் மற்றும் கட்டுப்பாட்டு அறைகளின் செயல்பாடுகள் ஆகியவற்றை முதலமைச்சர் விஜய் நேரடியாக பார்வையிட்டார். சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீரை குடித்து பார்த்த முதலமைச்சர் விஜய் குடிநீரை தட்டுப்பாடின்றி விநியோகிக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். அதேபோல நாள் ஒன்றுக்கு 400 மில்லியன் லிட்டர் உற்பத்தி திறன் கொண்ட கடல் நீரை குடிநீராக்கும் நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. சுமார் 5814 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் கட்டுமான பணிகளை ஆய்வு செய்த முதலமைச்சர் பணிகளை துரிதமாக முடிக்க உத்தரவிட்டார். மறுபுறம் நெம்மேலியில் முதலமைச்சர் ஆய்வு செய்ய செல்வதால் மு.க. ஸ்டாலின் பெயருடன் இருந்த கல்வெட்டு அகற்றப்பட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. இதற்கு மறுப்பு தெரிவித்துள்ள தமிழ்நாடு அரசு சேதமடைந்ததால் கல்வெட்டு அகற்றப்பட்டதாகவும் வரும் 20ஆம் தேதிக்குள் மீண்டும் நிறுவப்படும் எனவும் விளக்கமளித்துள்ளது. அறிவித்தபடி கல்வெட்டு மீண்டும் அமைக்காவிட்டால் மாபெரும் போராட்டம் வெடிக்கும் என திமுக தரப்பு எச்சரித்துள்ளது. தலைவர் பெயர் போட்டது எதுக்கு எடுத்தீங்க கேட்டதுக்கு அது கொஞ்சம் சிதலம் அடைஞ்சிச்சு, அதை நாங்கள் ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறோம், இன்னும் ஒரு வாரத்தில் நாங்கள் சரி பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் ஒரு வார காலத்திற்குள்ளாக சீரமைத்து தரவில்லை என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடைபெறும் என்பதை எச்சரிக்கையாக நான் தெரிவிக்க விரும்புகிறேன். திமுகவின் இந்த போராட்ட அறிவிப்பு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்வது காலை விரைவு செய்திகள். நீலகிரி மாவட்டத்தில் கூடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக கடுமையான குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. கூடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக கனமழை மற்றும் பரவலான மழை பெய்து வருகிறது. இதனால் கடும் குளிர்ச்சியான சூழல் நிலவி ஆறுகளிலும் நீர் பெருக்கெடுத்துள்ளது.
தேனி மாவட்டம் போடி அருகே வீசிய சூறைக்காற்றில் வீடுகள், கடைகள் சேதமடைந்தன. மூணாறு சாலையில் உள்ள முந்தல் பகுதியில் நேற்று மாலை பலத்த சூறைக்காற்று வீசியது. இதனால் தகரம் மற்றும் குடிசைகளால் ஆன குடியிருப்புகள் சேதமடைந்தன. மேலும் மரத்தின் கிளைகளும் முறிந்து விழுந்தன. இதனால் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் அரசு இழப்பீடு வழங்க வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தக்காளி விலை கடும் வீழ்ச்சியடைந்துள்ளது. கடந்த மாதம் வரத்து குறைவால் 1 கிலோ தக்காளி 30 ரூபாய் முதல் 60 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டது. தற்போது மாவட்டத்தில் தக்காளி அதிக விளைச்சல் காரணமாக ஏற்றுமதி நிறுத்தப்பட்டுள்ளது. உள்ளூர் சந்தையில் தக்காளி விலை கடுமையாக சரிந்து 8 கிலோ 100 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 25 கிலோ கொண்ட கூடை தக்காளி 200 ரூபாய் முதல் 300 ரூபாய் வரை மட்டுமே விற்பனை செய்யப்படுகிறது. கோவை மாவட்டம் வால்பாறை அருகே மாணவர்களே இல்லாத 2 அரசு தொடக்கப்பள்ளிகள் தற்காலிகமாக மூடப்பட்டன. வால்பாறை அருகே உள்ள ரொட்டிக்கடை மற்றும் சின்கோனா 7வது டிவிஷன் ஆகிய 2 பள்ளிக்கூடங்களில் மாணவர்களின் சேர்க்கை 0 உள்ளது. இதனால் 2 பள்ளிகளும் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாகவும் 2 மாதங்களில் மாணவர் சேர்க்கை நடைபெற்றால் மீண்டும் பள்ளிகள் திறக்கப்பட்டு வழக்கம் போல செயல்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சுற்றுவட்டாரத்தில் நூற்றுக்கணக்கான ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்ட தர்பூசணி விலை வீழ்ச்சியால் விற்பனையாகாமல் தோட்டத்திலேயே அழுகி வருகிறது. 1 கிலோ 2 ரூபாய் வரை மட்டுமே வியாபாரிகள் கொள்முதல் செய்ய முன்வருவதால் ஏக்கருக்கு 1 லட்சம் ரூபாய் வரை முதலீடு செய்த விவசாயிகள் கடும் நஷ்டத்தில் தவிக்கின்றனர். பாதிக்கப்பட்ட தோட்டங்களை ஆய்வு செய்து நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தோட்டக்கலைத்துறை தெரிவித்துள்ளது. சென்னை நந்தனம் YMCA உடற்கல்வியியல் கல்லூரியின் முதல்வராக போக்சோ வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஜார்ஜ் ஆபிரகாமை மீண்டும் நியமித்துள்ளதற்கு தமிழ்நாடு குழந்தை உரிமைகள் கண்காணிப்பகம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. கல்லூரியில் பயின்ற மாணவியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்டு 50 நாட்களுக்கு மேல் சிறையில் இருந்த இவர் மீது சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணை நிலுவையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட மாணவி அதே கல்லூரியில் படித்து வரும் சூழலில் அவரை உடனடியாக பதவியில் இருந்து நீக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே காமராஜபுரத்தில் பட்டப்பகலில் சிறுத்தை வனம் வந்ததால் மக்கள் அச்சமடைந்தனர். உடனடியாக வனத்துறையினர் சிறுத்தையை குண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்ட அரசு மருத்துவமனைகளில் ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் அக்கவுண்ட் பதிவு செய்யும் வரை புறன் நோயாளி சீட்டு வழங்குவதில் தாமதம் ஏற்படுவதாக நோயாளிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் சிகிச்சை பெறுவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் மருத்துவ சேவை பாதிக்கப்படாத வகையில் நடவடிக்கை எடுக்கவும் அட்டை கட்டாயமா என்பது குறித்து அதிகாரப்பூர்வ விளக்கம் அளிக்கவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை மீனாட்சியம்மன் கோயிலுக்குட்பட்ட சொத்துக்களின் ஆக்கிரமிப்பாளர்கள் யார் யார் என்பது குறித்து விவரங்களை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மீனாட்சியம்மன் கோவில் மற்றும் அதன் உபகோயிலுக்கு சொந்தமான சொத்துக்களை முறையாக மீட்டு பராமரிக்க வேண்டும் என கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதனை விசாரித்த நீதிமன்றம் ஆக்கிரமிப்புகளை அகற்ற எவ்வளவு காலமாகும் என்பது குறித்தும் கோயில் வளாகத்தில் ஆக்கிரமிப்பாளர்கள் குறித்து முகவரி உள்ளிட்ட விவரங்களை தாக்கல் செய்யவும் கோயில் இணை ஆணையருக்கு உத்தரவிட்டது. உதகையில் பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ள டாஸ்மாக் கடையை மூட வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. உதகை சாமுண்டி சந்திப்பு பகுதியில் அமைந்துள்ள டாஸ்மாக் கடையில் நாள்தோறும் கூட்டம் அலைமோதுகிறது. டாஸ்மாக் அருகே அங்கன்வாடி மையம், மருத்துவமனைகள், கோயில்கள் உள்ளதால் பாதுகாப்பு நலன் கருதி அதை அகற்ற பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எந்த ரெஸ்பான்ஸும் இல்லைங்க. ஏன்னா லேடிஸ் இருக்காங்க, எல்லாருமே பக்கத்துல வராங்க. பக்கத்துல பெயிண்ட் கடை இருக்குங்க, எல்லா சின்ன குழந்தைங்க இருந்து எல்லாமே வராங்க. எல்லாம் இருக்கிறது தொட்டு நம்ம சொல்லியும் இவங்க யாரும் கேட்கற மாதிரி இல்லைங்க. அதிமுகவில் டிடிவி தினகரன் ரீஎன்ட்ரி ஆகிறாரா? அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் வைக்கப்பட்ட கோரிக்கை என்ன என்பது குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மீண்டும் தோல்வியடைந்த நிலையில் அதிமுகவில் இருந்து சில நிர்வாகிகள் மற்றும் எம்எல்ஏக்கள் தமிழக வெற்றிக் கழகத்தை நோக்கி நகர்ந்து வருகின்றனர். இத்தகைய சூழலில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் மாவட்ட வாரியாக கட்சி நிர்வாகிகளுடன் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசித்து வருகிறார். அந்த வகையில் தஞ்சாவூர் கிழக்கு மாவட்டம் மற்றும் கும்பகோணம் பகுதிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளுடனான ஆலோசனைக் கூட்டம்
நேற்று நடைபெற்றது. கட்சி அமைப்பை வலுப்படுத்துதல், டெல்டா மாவட்டங்களில் அதிமுகவின் அரசியல் நிலை உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. கூட்டத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி, அதிமுகவை நிர்மூலமாக்க சிலர் முயற்சித்து வருவதாகவும், ஆனால் அது ஒருபோதும் நடக்காது என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. அப்போது அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனை மீண்டும் அதிமுகவில் இணைக்கும் முயற்சியை கட்சி தலைமை மேற்கொள்ள வேண்டும் என தஞ்சை மாவட்ட நிர்வாகிகள் ஒருமித்த குரலை எழுப்பியுள்ளனர். அதிமுகவின் சில நிர்வாகிகள் தமிழக வெற்றிக் கழகம் உள்ளிட்ட மாற்றுக் கட்சிகளை நோக்கி நகர்வதை தடுக்கவும், திமுக மற்றும் தவேகாவை எதிர்த்து பலமான கூட்டணியை உருவாக்கவும் இந்த இணைப்பு அவசியம் என அறிவுறுத்தியதாக தெரிகிறது. நிர்வாகிகளின் கோரிக்கைகளை உன்னிப்பாக கேட்டறிந்த எடப்பாடி பழனிசாமி, டிடிவி தினகரன் தற்பொழுது தனியாக ஒரு அரசியல் கட்சியை நடத்தி வருகிறார் என்றும், அப்படி இருக்கும் பொழுது அவரை எப்படி அழைத்து வந்து கட்சியில் சேர்க்க முடியும் எனவும் கேள்வி எழுப்பியதாக தெரிகிறது. மேலும் மற்றொரு கட்சியின் தலைவராக இருக்கும் ஒருவரை அப்படியே அழைத்து வந்து எப்படி அதிமுகவில் இணைக்க முடியும் என்ற நடைமுறை சிக்கலை இபிஎஸ் சுட்டிக்காட்டியதாக கூறப்படுகிறது. அதற்கு டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் அதிமுகவின் அரசியல் செல்வாக்கை மீட்டெடுக்க தினகரனின் வருகை அவசியம் என்பதால் மீண்டும் அவரை கட்சிக்குள் கொண்டு வருவது குறித்து பரிசீலிக்கலாம் என்று சில நிர்வாகிகள் வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த கும்பகோணம் அதிமுக நிர்வாகி பத்ம குமரேசன், டிடிவி தினகரனை கட்சியில் இணைக்க வேண்டுமென இபிஎஸ்ஸிடம் கூறியதாக தெரிவித்தார். அமமுகவுடைய பொதுச்செயலாளர் டிடி தினகரன் அவர்களை நம்முடைய கட்சியில் இணைத்து, ஒன்றாக இணைத்து கட்சியில் நாம் டெல்டா பகுதியும் கட்சி வலுவடை செய்வதற்கு அவரை இணைக்க வேண்டும் என்று சொன்னேன். அதற்கு பொதுச்செயலாளர் அவர்கள் அவர் வேறொரு கட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார் தம்பி என்று சொன்னார். அதை பற்றி இதனுடைய எங்கள் பகுதியில் சொன்ன கருத்தை அவரிடம் நான் சொல்லிவிட்டு வந்தேன். எடப்பாடியாரும் டிடிவி தினகரன் அவர்களும் இணைஞ்சு செயல்பட்டா கண்டிப்பாக தொண்டர்கள் மத்தியும் பொதுமக்கள் மத்தியும் பெரிய எழுச்சி ஏற்பட்டு மீண்டும் ஆட்சியை பிடிப்பாங்க. வழக்கமாக கட்சி கூட்டங்களில் டிடிவி தினகரன் குறித்த பேச்சை அனுமதிக்காத நிலையில் இபிஎஸ் மௌனம் காத்தது சம்மதத்திற்கு அறிகுறியா என்ற கேள்வி எழுந்துள்ளது. கடந்த 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் பொழுது அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் தினகரனின் அமமுக இணைந்து ஆதரவளித்தது குறிப்பிடத்தக்கது. தொடர்வது காலை விரைவு செய்திகள். தொடர் மழை பெய்தாலும் கோவையின் முக்கிய பாசன ஆதாரமாக விளங்கும் சித்திரைச்சாவடி தடுப்பணையில் நீர்வரத்து இல்லாததால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். இந்த தடுப்பணையை நம்பி சுமார் 25,000 ஏக்கர் விவசாய நிலங்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பாசன வசதி பெறுகின்றன. இந்நிலையில் போர்க்கால அடிப்படையில் தூர்வாரும் பணிகளை மேற்கொள்ள வேண்டுமென அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் அருகே கோயில் உண்டியலை உடைத்து பணம் திருடிய நபர் கைது செய்யப்பட்டார். 2 தினங்களுக்கு முன்பு அருணாபேரி சாஸ்தா கோயிலுக்குள் புகுந்த நபர் உண்டியலை உடைத்து பணம் திருடினார். பின்னர் பிரதான உண்டியலை உடைக்க முயன்று அதில் தோல்வியடைந்ததால் அங்கிருந்து தப்பிச் சென்றார். இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் சிசிடிவி காட்சிகளை வைத்து கருமடையூரைச் சேர்ந்த ஐயப்பன் என்பவரை பாவூர் சத்திரம் காவலர்கள் கைது செய்தனர். அரியலூர் மண்டலத்தில் 27 கிராமங்களில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட உள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் மிருணாளினி தெரிவித்துள்ளார். KMS 2025-26 நவரை பருவத்திற்காக இவை திறக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெல் விற்பனை செய்ய விரும்பும் விவசாயிகள் ஆதார், சிட்டா அடங்கல், வங்கி புத்தக நகலுடன் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் பதிவு செய்யலாம் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. புகைப்படக் கலைஞரை காரில் கடத்திக் கொண்டதாக இருவர் கோவை 1வது குற்றவியல் நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். மடத்தூர் பகுதியைச் சேர்ந்த புகைப்படக் கலைஞர் பிரவீன் கடந்த 2ஆம் தேதி காணாமல் போன நிலையில் அதற்கு மறுநாள் சடலமாக மீட்கப்பட்டார். தனது காதலியுடன் பிரவீன் பேசியதால் அவரை கொலை செய்ததாக மனோஜ் என்பவரும் உடந்தையாக இருந்த கார்த்தி என்பவரும் நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். திண்டுக்கல் அருகே காவிரி கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் உடைப்பு ஏற்பட்டு 30 அடி உயரத்திற்கு தண்ணீர் பீச்சி அடித்ததால் குடிநீர் விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளது. குழாய் உடைப்பு காரணமாக சுமார் 2 லட்சம் லிட்டர் அளவிலான குடிநீர் சாலையில் பெருக்கெடுத்து ஓடிய நிலையில் நத்தம், கொசவப்பட்டி, நொச்சி ஓடைப்பட்டி, கோபால்பட்டி உள்ளிட்ட பகுதிகளுக்கு 3 நாட்களுக்கு குடிநீர் விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளது.
ஒடுங்கிட்டு வந்துட போகுது. திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் மற்றும் சுற்றுவட்டாரங்களில் தண்ணீர் பற்றாக்குறையால் குறுவை நெற்பயிர்கள் கருகி வருகின்றன. மேட்டூர் அணை ஜூன் 12ஆம் தேதி திறக்கப்படாததால் ஆழ்துளை கிணறுகளை நம்பியே குறுவை சாகுபடி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் மும்முனை மின்சாரம் முறையாக வழங்கப்படாததாலும் குறைந்த மின்னழுத்தம் காரணமாக மின் மோட்டார்கள் பழுதடைவதாலும் பயிர்களுக்கு தண்ணீர் பாய்ச்ச முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் வயல்கள் வெடித்து காணப்படுவதுடன் நெற்பயிர்களும் கருகி வருகின்றன. ஏக்கருக்கு சுமார் 8000 ரூபாய் செலவு செய்துள்ள நிலையில் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வருத்தம் தெரிவிக்கின்றனர்.